அத்தை எந்திரிங்க அத்தை. அத்தை எந்திரிங்க. நீங்க எந்திரிச்சு நிக்கிறது தான் எனக்கு பலம். நீங்க தைரியமா எந்திரிங்க அத்தை. எந்திரிமா, வா எந்திரி, வா எந்திரிங்க அண்ணே. அத்தை இருங்க, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சின்னையா பாத்துக்கோங்க. அம்மா அழாதம்மா, தயவு செஞ்சு அழாதம்மா. சண்முகம், மறுபடியும் ஒரு முட்டு சந்து. போற பாதையை தடுக்கிற மாதிரி ஒரு பெரிய தடுப்பு சுவரு. இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு தடவை ஆச்சு. அப்ப நானும் அபியும் நின்னுட்டு இருந்தோம். இப்ப என் கூட என் சின்னையா, அத்தை, மங்கையம்மா, ரம்யா, தீக்குச்சின்னு எல்லாரும் என்ன நம்பி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அன்னைக்கு என் முன்னாடி இருந்தது அபிய வாழ வைக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். ஆனா இப்ப இவங்க எல்லாரையும் நான் வாழ வைக்கணும். என் மாமனார் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்தணும். என் அத்தையையும் என் குடும்பத்தையும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடியேற வைக்கணும். இது சாதாரண போராட்டம் இல்ல, பெரிய போராட்டம் தான். எதிரிங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நான் தனியா நின்னுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் கூட தெய்வமா நீங்க கூட இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க என் பக்கத்துல இல்ல, எனக்குள்ளேயே இருக்கீங்க. எனக்கு போராடுற சக்தியையும் ஜெயிக்கிற புத்தியையும் நீங்க கொடுப்பீங்க. நான் போராடுவேன், நான் ஜெயிப்பேன். இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க சண்முகம். போதும் சண்முகம், எனக்கு இது போதும். உங்களோட இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும். இப்ப அடிக்கிற காத்தெல்லாம் உங்களோட மூச்சு காத்துன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது என் மேல பட்டா போதும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அடிச்சு நொறுக்கி போயிட்டே இருப்பேன் சண்முகம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
நீ அழாதம்மா, நீ அழாத. இல்ல, நான் அழ மாட்டேன். நான் அழுதேன்னா அந்த கண்ணீரே என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்ப அணைச்சிடும். அது அணையக்கூடாது. அத வச்சுதான் நான் எதிரிங்களை அழிக்கணும். இசை, கண்ணத்தோட போட்டோ கொடு. பாப்பலாம். அம்மா போலாமா? அம்மா நம்ம போலாமா? வா வா, நம்ம போகலாம். வா. வாங்க உள்ள போலாம். ம்.